நியூ இயர் ஆரம்பிச்சு 10 நாள் ஆகுது. நம்ம எல்லாரும் கோல் செட் பண்ணோம். அந்த கோல ஹேபிட்ஸாவும் உடைச்சிருப்போம். அந்த ஹேபிட்ஸ டெய்லி ஃபாலோ பண்ணணும்னு நெனச்சிருப்போம். நான் அடிச்சு சொல்றேன், நம்மள்ல பாதி பேரு முதல் 5 நாள்லயே அந்த ஹேபிட்ஸ விட்டுருப்போம். ஏன்னா, கோல்ஸ் யூசுவல்லி டோன்ட் வொர்க். சிஸ்டம்ஸ் டூ. நீங்க ஒரு கோல ஃபிக்ஸ் பண்றீங்க. அந்த கோல கூட ஸ்டிக் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அது உங்க பிரெயின் வந்து எக்ஸ்ட்ரா வொர்க்ன்னு எடுத்துக்கும். யூசுவலா பிரெயின் எக்ஸ்ட்ரா வொர்க்க அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணும். ஆனா, ஏற்கனவே இருக்கிற வொர்க்க ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, யுவர் பிரெயின் வில் பி ஏபிள் டூ அக்செப்ட் இட். ஏன்னா, ஏற்கனவே எந்த அளவுக்கு வேல பார்த்தீங்களோ, அதே அளவுக்கு வேல தான் இதுக்கப்புறம் பார்க்க போறீங்க. இதுக்கு பேர் அடிஷன் பை சப்ட்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. எதையாவது உங்க லைஃப்ல ஆட் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க எத குவிட் பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஹியர் ஆர் 10 திங்ஸ் யூ மஸ்ட் குவிட் டூ கெட் யுவர் லைஃப் இன் யுவர் கண்ட்ரோல். குவிட் ஹிட்டிங் தட் ஸ்னூஸ் பட்டன். அந்த ஸ்னூஸ் பட்டன் ஒண்ண கண்டுபிடிச்சதும் கண்டுபிடிச்சாய்ங்க. அத திருப்பி திருப்பி ஹிட் பண்ணி 5 நிமிஷம், 10 நிமிஷம், 20 நிமிஷம்னு சொல்லி தள்ளி தள்ளி போட்டு, நம்ம 6 மணிக்கு அலாரம் வச்சா 8 மணிக்கு எந்திரிக்கிறது. இதையே பழக்கமா வச்சிருக்கோம். இந்த ஸ்னூஸ் பட்டன் தான் பிரச்சனைன்னு சொல்ல வரல. ஆனா அந்த ஹேபிட் பிரச்சனை. ஏன்னா யூ ஆர் ட்ரெய்னிங் யுவர் மைண்ட் டூ ப்ரோக்ராஸ்டினேட். நீங்க தள்ளி போடுற பழக்கத்த உங்களுக்கே உருவாக்கிக்கிறீங்க. ஹவ் யூ டூ எனிதிங் இஸ் ஹவ் யூ டூ எவ்ரிதிங். ஒரு விஷயத்த எப்படி பண்றோமோ, அப்படிதான் எல்லாத்தையும் பண்ணுவோம். நம்ம இங்க ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணா, லைஃப்ல எல்லா விஷயத்திலயும் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டே போவோம். அது நம்ம லைஃப்க்கே நல்லதில்ல. இஃப் யூ ஸ்டாப் ஹிட்டிங் தட் ஸ்னூஸ் பட்டன், யூ ஆர் ட்ரெய்னிங் யுவர் மைண்ட் டூ டூ இட் தென் அண்ட் தேர். அப்பத்துக்கு அப்போ அந்த வேலைய பண்ணணும் அப்படின்றத உங்க மைண்ட பழக்குறீங்க. பட் ஒன்ஸ் யூ ட்ரெயின் இட், நீங்க எல்லா விஷயத்தையும் அது மாரி பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா, ஹவ் யூ டூ எனிதிங் இஸ் ஹவ் யூ டூ எவ்ரிதிங். ஒரு விஷயத்த எப்படி பண்றோமோ, அப்படிதான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவோம். ட்ரெயின் யுவர் மைண்ட் ப்ராப்பர்லி. 2வது, குவிட் கம்ப்ளைனிங் அண்ட் ஜட்ஜிங். இந்த கம்ப்ளைனிங் அண்ட் ஜட்ஜிங் யூசுவலி கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். உங்க லைஃப்ல நீங்க நெகட்டிவ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க மத்தவங்க லைஃப்லயும் நெகட்டிவ்லாம் பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ ஸ்டாப் கம்ப்ளைனிங். நமக்கு சரியா போகாத நெறைய விஷயம் இருக்கும். நம்ம ஹெல்த் சரியில்ல, படிப்பு சரியில்ல, ஆஃபீஸ்ல வேலை சரியில்ல, என் கலீக் சரியில்ல, என் ஃப்ரெண்ட் சரியில்ல, என் வைஃப் சரியில்ல, என் ஹஸ்பண்ட் சரியில்லன்னு சொல்லிட்டு, சரியில்ல, சரியில்லன்னு நம்ம லைஃப்ல எதெல்லாம் நல்லா இல்லையோ, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா, எதெல்லாம் சரியா இருக்கோ, அதெல்லாம் நம்ம கண்ல படவே படாது. ஸோ அப்படியே ஃபோக்கஸ மாத்தி, நம்ம லைஃப்ல எதெல்லாம் சரியா போகுதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒண்ணு சரியா போகலன்னா கூட, இந்த டோன சரியில்ல, சரியில்லன்னு சொல்றத விட, அது சரியாக்கணும், இது சரி ஆகணும், இது சரியாயிட்டு இருக்கு. இது மாரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்ல. ஏன்னா ஒரு விஷயத்த எப்படி அட்ரஸ் பண்றோமோ, அது நம்ம உண்மையாயிட்டே இருக்கு. நீங்க பேசுறதெல்லாம் உண்மையாயிடும் ஒரு பாயிண்ட்ல. ஸோ நம்ம எப்படி பேசுறோன்றதும் இருக்கு. ஏதாவது சரியில்லன்னா, அத சரி பண்ணணும். அது யார் சரி பண்ணுவா? நம்ம தானே சரி பண்ண முடியும். ஏன்னா அது நம்ம லைஃப் தானே. ஸோ நம்ம சரியாக்கலாம் அத. ஸோ முதல்ல நம்ம பார்க்குற கண்ணோட்டத்த மாத்தலாம். நம்ம எதெல்லாம் சரி இல்லையோ, அதெல்லாம் சரி ஆக்கணும்னு பார்க்கலாம். எதெல்லாம் சரியா இருக்கோ, அதெல்லாம் நெறைய பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ தட் யூ வில் ஸ்டாப் கம்ப்ளைனிங். ஒன்ஸ் யூ ஸ்டாப் கம்ப்ளைனிங், யூ வில் ஸ்டாப் ஜட்ஜிங் அதர்ஸ். ஏன்னா யூ நோ தட் யுவர் லைஃப் இஸ் நாட் பெர்ஃபெக்ட். நம்ம லைஃப் பெர்ஃபெக்ட்டா இருந்தா நம்ம இன்னொருத்தர ஜட்ஜ் பண்ணலாம். ஆனா நோபடி இஸ் பெர்ஃபெக்ட்ங்க. எல்லார் லைஃப்லயும் குறை இருக்கு. அப்ப எப்படி நம்ம மத்தவங்கள ஜட்ஜ் பண்ணலாம்? ஸ்டாப் ஜட்ஜிங் பீப்பிள். ஏன்னா when you judge, you are complaining about someone else's life. When you are complaining about your own life. ரெண்டுமே நமக்கு சர்வ் பண்ணல. நமக்கு சர்வ் பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம ஏன் வச்சுக்கணும்? அத விட்டுறலாம். குவிட் ட்ரையிங் டு பி a மாஸ்டர் ஆஃப் எவ்ரிதிங். நமக்கு ஒரு ஹியூமிலிட்டி இருக்கணும். நம்ம கால் தரையில படணும். அப்படி படணும்னா, நம்ம எல்லாத்துலயும் மாஸ்டரா இருக்க முடியாதுன்னு நமக்கு தெரியணும். எல்லாம் தெரிஞ்ச மாரி பண்றது, எல்லாத்துலயும் நான் தான் பெரிய ஆளுன்னு நெனைக்கிறது. நமக்கு டீம் இருக்குன்னா, டீம்ல எல்லாருக்கும் கிரெடிட் குடுக்காம, நம்ம தான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்ச மாரி நம்மளே எல்லா கிரெடிட்டும் எடுத்துக்கிறது. இதெல்லாம் டாக்ஸிக் பிஹேவியர்ஸ். ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் யுவர்செல்ஃப் அண்ட் நோ தட் யூ கேன் நாட் பி எ மாஸ்டர் ஆஃப் எவ்ரிதிங். ஏதாவது ஒரு விஷயம், 2 விஷயம் உங்களுக்கு நல்லா வரலாம். அந்த நல்லா வராத மத்த விஷயம்லாம் மத்தவங்களுக்கு நல்லா வரும். எல்லாரும் சேர்ந்து உருவாக்குறது தான் ஒரு ப்ராஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க. நம்ம லைஃபே ஒரு ப்ராஜெக்ட் தான். இத நம்ம எப்ப புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்ப நம்ம லைஃப்ல இருக்க மத்தவங்கள நம்ம மதிக்க ஆரம்பிப்போம். எப்ப நம்ம மத்தவங்கள மதிக்க ஆரம்பிக்கிறோமோ, இந்த உலகம் நம்மள மதிக்க ஆரம்பிக்கும். குவிட் செட்டிங் மல்டிபிள் கோல்ஸ். நம்ம நெறைய கோல் செட் பண்ணிட்டே போறோம். ஆனா எதையுமே அச்சீவ் பண்றது இல்ல. ஏன்னு கேட்டா டைம் இல்ல, அது செய்ய முடியல, இது செய்ய முடியலன்னு சொல்லிட்டு நம்மளே காரணத்துக்கு மேல காரணம் அடுக்கிட்டே போறோம். யூசுவலி கோல்ஸ் நம்ம ஏன் அச்சீவ் பண்றது இல்லன்னா, அதுக்கு நெறைய பாராமீட்டர்ஸ் இருக்கு. அந்த எல்லா பாராமீட்டர்ஸும் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. நான் ஒரு உண்மைய சொல்லவா? போன வருஷம்லாம் நான் கோலே செட் பண்ணல. ஆனா நான் யூசுவலா அச்சீவ் பண்றத விட அதிகமா அச்சீவ் பண்ணி முடிச்சிருக்கேன். ஏன்னா, பிகாஸ் ஐ ப்ராமிஸ்ட் மை செல்ஃப் ஒன் திங். நான் எது செஞ்சாலும் என்னோட பெஸ்ட்டுக்கு செய்ய போறேன் அப்படின்றது. ஸோ நான் ஒரு விஷயம் பண்றப்பவும், நான் கேட்டுக்கிற கேள்வி என்னன்னா, இந்த விஷயத்த என்னோட பெஸ்ட் கேப்பபிலிட்டிக்கு நான் பண்ணனா? அப்படின்றது தான். அது இல்லன்னு தோணுச்சுன்னா, அடுத்து திருப்பி அதே வேலைய செய்றப்போ, என்னோட பெஸ்ட்ட குடுக்க போறேன் அப்படின்றத நானே முடிவெடுத்துப்பேன். ஸோ பேசிக்கலி கிவிங் யுவர் பெஸ்ட் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா அச்சீவிங் யுவர் கோல் நம்ம கண்ட்ரோல்லயே இல்ல. எது நம்ம கண்ட்ரோல்ல இல்லையோ, அத நம்ம புடிச்சிட்டு இருக்கோம். எது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கோ, அத நம்ம விட்டுர்றோம். எது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கோ, அதுக்கு ஃபுல் கண்ட்ரோல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, எது கண்ட்ரோல்ல இல்லையோ, அதுவும் கண்ட்ரோல்ல வந்துரும். ஸோ ஸ்டார்ட் டேக்கிங் கண்ட்ரோல் ஆன் யுவர் ஆக்ஷன்ஸ். நீங்க ஒரு வேலை செய்றப்போ, நீங்க உங்களையே கேட்க வேண்டிய கேள்வி, என்னோட பெஸ்ட்ட நான் இன்னைக்கு குடுக்க போறேனா? இல்லையா? இதுதான். ஒரு சூப்பர் சேயிங் இருக்கு. கிவிங் லெஸ் தேன் யுவர் பெஸ்ட் இஸ் ஈக்குவல் டூ சீட்டிங் யுவர் கிரியேட்டர்ன்னு சொல்லிட்டு. நம்ம பெஸ்ட்ட குடுக்கலன்னா, அது நம்மள படைச்சவனுக்கு நம்ம பண்ற துரோகம். அடுத்தது குவிட் ஹோல்டிங் ஆன். கிரட்ஜஸ், ரிக்ரெட், பெயின் இதெல்லாம் புடிச்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கைய வாழ்றதுனால, அது நமக்கும் சர்வ் பண்ண போறதில்ல. நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சர்வ் பண்ண போறதில்ல. யாராவது நமக்கு ஏதாவது கெடுதல் பண்ணியிருப்பாங்க. அதையே நெனச்சுக்கிட்டு, அவன் நமக்கு கெடுதல் பண்ணிட்டான். நம்மளும் திருப்பி அத குடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கிரட்ஜ் ஹோல்ட் பண்ணிட்டே இருப்போம்.
அது திருப்பி கொடுக்கறதுக்கான நிலைமையும் வராது, திருப்பி கொடுக்கறது டைமும் இருக்காது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம வளர்ந்துகிட்டே போகணும். அதுக்கு நேரம் இருக்காது. ரிக்ரெட் நமக்கு நம்ம லைஃப்ல எதையாவது விட்டுருப்போம். அந்த விட்டதே நினைச்சிட்டு இருக்கிறது. அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா அத எடுக்க முடியாத அளவுக்கு ரிக்ரெட் நம்மள ஹோல்ட் பேக் பண்ணும். பெயின் நம்ம ஒரு பிரேக்கப் கோ த்ரூ பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கலாம். இல்ல நம்ம லைஃப்ல ஏதாவது லாஸ் இருந்ததுன்னு வச்சுக்கலாம். அந்த வலியே நினைச்சிட்டு இருக்கிறது. வலியே பார்த்துட்டு இருந்தா சுகம் நம்ம கண்ணுக்கு படவே படாது. நம்ம ஒரு விஷயத்த தான் ஒரு நேரத்துல பார்க்க முடியும். நம்ம நெகட்டிவ் சைட பார்க்க போறோமா? பாசிட்டிவ் சைட பார்க்க போறோமா? நம்ம நெகட்டிவ் சைட் பார்த்துட்டே இருந்தா பாசிட்டிவ் கண்லயே படாது. பாசிட்டிவ் சைட பார்த்துட்டே இருந்தா நெகட்டிவ் கண்லயே படாது. குவிட் ஹோல்டிங் ஆன். நெறைய நேரங்கள்ல நம்ம ஹோல்ட் பண்ற நெறைய வெயிட் வந்து நம்மள வே டவுன் பண்ணிட்டே இருக்கும். நம்மளால மேல போகவே முடியாது. The moment you let go of your regret, your grudge, your pain, you will start flying. குவிட் அப்சஷன் ஓவர் எண்ட் கோல்ஸ். நம்ம எல்லாருக்கும் ஒரு எண்ட் கோல் இருக்கும். அந்த கோலையே பிடிச்சிட்டு இருப்போம். எக்ஸாம்பிள் சொல்றேன். சூப்பர் எக்ஸாம்பிள் இருக்குது. சிக்ஸ் பேக் வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த சிக்ஸ் பேக் உங்களுக்கு இன்னும் இல்ல. லெட்ஸ் சே இப்போ உங்களுக்கு தொப்பையும் தொந்தியுமா நீங்க இருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனா உங்களுக்கு சிக்ஸ் பேக் மேல இருக்கிற அப்சஷனால நீங்க எடுக்கிற ஆக்ஷனே தடப்படும். ஏன்னா நீங்க டெய்லியும் சிக்ஸ் பேக் வேணும்னு நினைச்சு ஒர்க் அவுட் பண்றீங்க. ஆனா சிக்ஸ் பேக் உங்க கண்ணில் படவே படல. உங்க கண்ணில் படுற வரைக்கும் அந்த அப்சஷன் இருந்துகிட்டே இருக்கும். which won't let you put all your effort. எப்போ தெரியுமா நிறைய எஃபர்ட் போடுவீங்க? இன்னைக்கு நம்ம பெஸ்ட்டை கொடுத்தோமா, இன்னைக்கு நம்ம கண்ட்ரோலில் எதாக இருக்கோ அது முழுசாக நம்ம கண்ட்ரோலில் எடுத்துட்டோமா அப்படின்னு நினைக்கிறப்ப தான் 10 புஷ்அப் பண்ணுற இடத்துல 11 புஷ்அப் பண்ணால் நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ண என்னைக்கு ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் சிக்ஸ் பேக் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். சிக்ஸ் பேக் வேணும் வேணும்னு நினைக்கிறதுனால சிக்ஸ் பேக் நம்ம கிட்ட வரதில்லை. நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கறதுனால தான் சிக்ஸ் பேக் நம்ம கிட்ட வருது. நம்ம கண்ட்ரோலில் எது இருக்கோ அது மேலே அப்சஸ் பண்ணலாம். நம்ம கண்ட்ரோலில் எது இல்லையோ அந்த அப்சஷனை விட்டுறலாம். சிக்ஸ் பேக் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, ஆனால் அதிகமாக ஒர்க் பண்ணுறது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. குவிட் கிவிங் யுவர் டைம் டு எவ்ரி ஒன். நமக்கு எல்லாருமே முக்கியம் தான், ஆனால் எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட டைம் இல்லை. ஏன்னா எல்லாரை விடவும் நமக்கு முக்கியம். யூ டோன்ட் ஓ எவ்ரி ஒன் யுவர் ரெஸ்பான்ஸ். என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்னா, என்னோட எல்லா வாட்ஸ்அப் மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணணும், என்னோட எல்லா இமெயிலுக்கும் ரிப்ளை பண்ணணும், என்னோட எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி யூ டோன்ட் ஓ எனிதிங் டு எவ்ரி ஒன். இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா சந்தோஷம். நான் படிச்சிருப்பேன்னா ஆமாம் படிச்சிருப்பேன். ஆனால் ரிப்ளை பண்ணணுமானா தெரியல. ஏன்னா எனக்கு என்னோட பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு உங்கள் பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். வி டோன்ட் ஓ எவ்ரி ஒன் எவ்ரி திங். ஸோ எல்லாத்துலேயும் அட்டென்ஷன் கொடுக்குறது, எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறது நமக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம லைஃப்க்கு எது சர்வ் பண்ணுமோ அதுக்கு மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணலாம், எது சர்வ் பண்ணாதோ அதை விட்டுடலாம். என் மென்டர் ஒரு சூப்பராக சொல்லுவார், நமக்கு எல்லார் கையும் பிடிச்சி தூக்கி விடணும்னு ஆசை தான், நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும்னு ஆசை தான், ஆனால் நம்மக்கிட்ட 2 கை தான் இருக்குது. குவிட் லுக்கிங் ஃபார் ரெக்கக்னிஷன் எவ்ரி டைம். அப்படின்னா என்ன? நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே அதில் 3 எஃபெக்ட் இருக்குது. முதல் எஃபெக்ட், நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம், அதுக்கு நமக்கு வர சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணோம்ல, அவருக்கு கிடைச்ச ஹாப்பினஸ். 3வது, இதை பார்த்த 3வது பர்சன் நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்களோ அந்த ரெக்கக்னிஷன். இந்த ஸ்டாப் லுக்கிங் ஃபார் த தேர்ட் திங்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டாய்க் ஃபிலாசபியில். நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, நீங்கள் வேலையை செஞ்சதுனால இன்னொருத்தர் ஹாப்பியாக இருக்கார், இதோட நிப்பாட்டிக்கலாம். 3வது ரெக்கக்னிஷனை நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போல்லாம் ரெக்கக்னிஷனை தேடி ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ நம்மளோட எஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சிருது. ரெக்கக்னிஷனுக்காக மட்டும் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அப்போ நம்ம பெஸ்ட்டை கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிடுறோம். பெஸ்ட்டை கொடுக்குறத எப்போ ஸ்டாப் பண்ணுறோமோ அப்போ ரெக்கக்னிஷனும் ஸ்டாப் ஆகிடும். நம்ம இன்னும் அன்ஹாப்பி ஆகிடுவோம். நம்மளால் எவ்வளோ பெஸ்ட் தர முடியுமோ அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னொருத்தருக்கு கிடைக்கிற எஃபெக்டும் அதில் பெஸ்ட்டு கிடைக்கும், அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த 2 விஷயத்தோட நிப்பாட்டிக்கலாம். 3வது ரெக்கக்னிஷனில் தேட வேண்டாம். ஹியூமன் மைண்ட் இஸ் ஸோ பவர்ஃபுல் அண்ட் இட் இஸ் அன்லிமிட்டெட். ஆனால் நம்ம அதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோன்றதை வச்சு அதோட லிமிட்டை அது தீர்மானிச்சுக்கும். இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் தரோமா, நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் தரோமா, தேவையான இன்ஃபர்மேஷன் தரோமா, தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் தரோமா, சப்ஜெக்ட் நாலேஜ் தரோமா, ஜென்ரல் நாலேஜ் தரோமா, இதை பொறுத்து நம்மளோட மைண்ட் எவ்வளோ கேப்பபிள்ன்றது அதுவே முடிவு பண்ணிக்கும். நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் நியூஸ், என்டர்டெயின்மெண்ட் இதை சுற்றி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்ட் லிமிட் ஆகிடும். நம்ம கொடுக்குற கான்டென்ட் எல்லாம் சப்ஜெக்ட் ஓரியன்டாக, க்ரோத் ஓரியன்டாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம லிமிட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இது கண்டென்ட்டுக்கு மட்டும் இல்லை, பீப்புளுக்கும் பொருந்தும். நம்ம எது மாதிரி பீப்புளை நம்ம லைஃப்குள்ளே விட போகிறோம், யாருக்கு ஆக்சஸ் கொடுக்க போகிறோம் நம்ம மைண்டுக்கு, இது ரொம்ப முக்கியம். மோர் ஆக்சஸ் யூ கிவ் டு நெகட்டிவ் பீப்புள், மோர் லிமிட்டட் யுவர் மைண்ட் பிகம்ஸ். மோர் ஆக்சஸ் யூ கிவ் டு பாசிட்டிவ் பீப்புள், த மோர் லிமிட்லெஸ் யுவர் மைண்ட் பிகம்ஸ். நம்ம மைண்டை லிமிட்லெஸ்ஸாக ஆக்கினா தான் நம்ம லைஃப் எக்ஸ்பேண்ட் பண்ணவே முடியும். உங்கள் வாழ்க்கையில் வளரணும்னா பி வெரி கேர்ஃபுல் அபவுட் ஹூ யூ கிவ் ஆக்சஸ் டு. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம நிறைய ஆக்சஸ் கொடுக்குறப்போ நம்ம நிறைய ஆங்ஸைட்டிக்கு உள்ளாயிடுறோம். நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ளே எடுத்துருப்போம், ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம ஒர்க்கில் போடவே முடியாது. மோர் இன்புட் லெஸ் அவுட்புட். அப்போ என்ன ஆகும், நம்ம கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வாழ்க்கைக்கு யூஸ் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு ஆங்ஸைட்டி உள்ள விழுந்துருவோம். நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு இருக்கோம், ஆனால் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோமா இல்லை, ஆனால் நம்ம மைண்டுக்கு அது தெரியாது. ஸோ நம்மளோட நேச்சுரல் ரெஸ்பான்ஸே ஆங்ஸைட்டியாக தான் இருக்கும். பட் வென் யூ டேக் மோர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ரியலாகவே உங்கள் வாழ்க்கையில் யூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்கள் மைண்ட் ஆங்ஸைட்டி கூட போகாது. ஸோ நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோன்றதுக்கும் நம்ம ஆங்ஸைட்டிக்கும் டேரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. 10வது டிப்பு, குவிட் வெயிட்டிங் டு பி ஹாப்பி. நீங்கள் சில விஷயத்தெலாம் அச்சீவ் பண்ணால் நான் ஹாப்பியாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை தள்ளி போட்டுகிட்டே போகிறீங்க. ஸ்டாப் வெயிட்டிங் ஃபார் ஹாப்பினஸ், ஸ்டாப் பீயிங் ஹாப்பி. நம்ம எப்போ ஹாப்பியாக இருக்கோமோ அப்போ நம்ம ஆக்ஷன் அதிகமாகும், ஆக்ஷனில் இருக்கிற எஃபெக்டிவ்னஸ் அதிகமாகும், நம்ம கோல் நம்மக்கிட்ட சீக்கிரமாக வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் கோல் அச்சீவ் பண்ணால் நீங்கள் ஹாப்பியாக இருக்க போகிறது இல்லை, நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் சீக்கிரமாக கோல் அச்சீவ் பண்ணிவிடுவீங்க. ஸோ ஸ்டார்ட் பீயிங் ஹாப்பி டுடே, நவ். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஹாப்பியாக இருக்க ஆரம்பித்தோன்னா நம்ம இன்றைக்கி நிறைய வேலை பார்க்க ஆரம்பிப்போம். நீங்களே யோசிச்சு பாருங்கள்,
சோகமா இருந்தப்போ நெறைய வேல பார்த்தீங்களா? சந்தோஷமா இருந்தப்போ நெறைய வேல பார்த்தீங்களா? சந்தோஷமா இருந்தா, நம்ம பார்க்குற வேலை அதிகமாகும். நம்ம செய்ற வேலையோட வீரியமும் அதிகமாகும். நீங்க நம்ம சேனல ஃபாலோ பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நான் எந்த புது இன்ஃபர்மேஷனும் குடுக்க மாட்டேன். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் குடுத்திருப்பேன். அத உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருப்பேன். இப்ப நான் சொன்னது கூட எதுவுமே அட்வைஸ் கிடையாது. இந்த 10 விஷயத்த நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்க லைஃப்க்கு சர்வ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, இதுலருந்து எடுத்துக்கோங்க. தேர் ஆர் நோ அட்வைசஸ் ஹியர். ஜஸ்ட் ரிமைண்டர்ஸ்.